வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று முதல் நிபந்தனைகளுடன் ஊரடங்கு தளர்வு. கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் கட்டுப்பாடுகளை தொடர மாநில அரசுகள் முடிவு. தமிழகத்தில் மேலும் 105 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1477 அதிகரிப்பு. இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 559 உயர்வு. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 17,000 கடந்தது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 1,64,000 கடந்தது. 24 லட்சம் பேருக்கு வைரஸ் தொற்று. ஊரடங்கை மே 7ஆம் தேதி வரை நீட்டித்தது தெலுங்கானா அரசு. எந்தவித தளர்வுக்கும் வாய்ப்பில்லை என முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் திட்டவட்டம். அமெரிக்காவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40,000 கடந்தது. 7,61,000க்கும் மேற்பட்டோர் வைரஸ் தொற்றால் அவதி. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் மேலும் 105 பேருக்கு இன்று கொரோனா வைரஸ் பாதிப்பு மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் தாக்கம் கடந்த சில தினங்களாக சற்று குறைந்திருந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. நேற்று வரை வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,372 இருந்தது. இந்த நிலையில் தமிழக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இன்று வெளியிட்ட மருத்துவ அறிக்கையில் மேலும் 105 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று பரவியிருப்பது மருத்துவ பரிசோதனையில் இன்று உறுதி செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 1,477 அதிகரித்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக இன்று உயிரிழப்பு எதுவும் நிகழவில்லை. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் காரணமாக இதுவரை 15 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,477 அதிகரித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை மாவட்ட வாரியாக தற்போது காணலாம். தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் பட்டியலில் சென்னை முதலிடத்தில் உள்ளது. சென்னையில் ஒரே நாளில் 50 பேருக்கு தொற்று உறுதியானதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 285 உயர்ந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் 133 பேருக்கும், திருப்பூரில் 108 பேருக்கும், திண்டுக்கல்லில் 74 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. திருநெல்வேலியில் 62 பேருக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 53 பேருக்கும், நாமக்கலில் 50 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருச்சி, திருவள்ளூர், மதுரை மற்றும் தஞ்சாவூரில் தலா 46 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் தஞ்சையில் இன்று மட்டும் 10 பேர் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேனியில் மற்றும் நாகப்பட்டினத்தில் தலா 43 பேருக்கும், கரூரில் 42 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் 39 பேருக்கும், விழுப்புரத்தில் 33 பேருக்கும், தூத்துக்குடி, திருவாரூர் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் தலா 26 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. சேலத்தில் 24 பேருக்கும், வேலூர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தலா 22 பேருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் 19 பேருக்கும், திருப்பத்தூரில் 17 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் 16 பேருக்கும், திருவண்ணாமலையில் 12 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. சிவகங்கையில் 11 பேருக்கும், ராமநாதபுரத்தில் 10 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தலா 9 பேருக்கும், பெரம்பலூர் மாவட்டத்தில் 4 பேருக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3 பேருக்கும், அரியலூர் மாவட்டத்தில் 2 பேருக்கும்
கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கொரோனா பாதிப்புகள் ஏற்படவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 4வது முறையாக இன்று 100க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் விவரங்களை சுகாதாரத்துறை தினசரி வெளியிட்டு வருகிறது. இன்று மட்டும் தமிழகத்தில் 105 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படுவது இது 4வது முறையாகும். இதற்கு முன்னதாக கடந்த 1ஆம் தேதியன்று 110 பேருக்கும், கடந்த 3ஆம் தேதியன்று 102 பேருக்கும், கடந்த 12ஆம் தேதியன்று 106 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. கடந்த வியாழக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் பழனிசாமி, அடுத்த 3 நாட்களில் தமிழகத்தில் புதிதாக கொரோனா பாதிப்பு இருக்காது என தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 3 பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா வைரஸ் தாக்கியிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ள கொரோனாவால் அனைத்தும் முடங்கி போய் உள்ளது. சென்னையில் 235 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை ராயபுரத்தில் இயங்கி வரும் தனியார் தொலைக்காட்சியைச் சேர்ந்த உதவி ஆசிரியருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. இதேபோல் தனியார் நாளிதழைச் சேர்ந்த நிருபர் ஒருவருக்கும் கொரோனா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்களில் நாளிதழின் நிருபர் தங்கியிருந்த சென்னை திருவல்லிக்கேணி விடுதியை சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். அங்கு தங்கியிருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் ராயப்பேட்டையில் உள்ள தனியார் தொலைக்காட்சியைச் சேர்ந்த உதவி ஆசிரியருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் உடனடியாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவர் ராயபுரத்தில் உள்ள தொலைக்காட்சியில் இருந்து விலகி கடந்த 1ஆம் தேதி ராயப்பேட்டையில் உள்ள தொலைக்காட்சியில் பணியில் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றி வரும் பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா நோய் தொற்றை கண்டறியும் சிறப்பு பரிசோதனை முகாமை நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கோரிக்கை வைத்துள்ளது. சென்னையில் அச்சு ஊடகத்தில் பணியாற்றும் பத்திரிகையாளர் ஒருவருக்கும் தனியார் தொலைக்காட்சிகளில் பணியாற்றும் 2 பேருக்கும் என மொத்தம் 3 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் பத்திரிகையாளர்கள் சிலருக்கு முதற்கட்ட பரிசோதனையில் இன்று கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. இந்த செய்திகள் கவலை அளிக்கின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள பத்திரிகையாளர்களுடன் தொடர்புடைய அனைவரும் தாமாக முன்வந்து உடனடியாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றி வரும் பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா நோய் தொற்றை கண்டறியும் சிறப்பு பரிசோதனை முகாமை நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அரசும் அரசியல்வாதிகளும் நேரடியாக செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும், அப்படி அவர்கள் தவிர்க்க தவறினால் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு கருதி ஊடக நிறுவனங்கள் உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவு 26 நாட்களுக்கு பிறகு இன்று தளர்த்தப்படுகிறது. கொரோனா அதிகம் பாதித்த பகுதிகளில் கட்டுப்பாடுகள் நீடிப்பது குறித்து மாநில அரசுகளே முடிவு எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் 21 நாட்கள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கொரோனா தாக்கம் அதிகரித்ததால் மாநில அரசுகளின் கோரிக்கையை ஏற்று மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கை மத்திய அரசு நீட்டித்தது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, இன்று முதல் சில தளர்வு கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி இன்று முதல் விவசாயம் தொடர்பான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தொழில், ஆன்லைன் வர்த்தகம், 50% ஊழியர்களுடன் IT நிறுவனங்கள் செயல்படவும் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் கிராமப்புற தொழிற்சாலைகள் இயங்கவும்
100 நாள் வேலை திட்டம் மற்றும் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், கூட்டுறவு சங்கங்கள் செயல்படவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் கொரோனா அதிகம் பாதித்த பகுதிகளுக்கு இந்த தளர்வு பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டது. சமூக இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும், அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் என்பன உள்ளிட்ட சில கட்டுப்பாடுகளையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் கல்வி நிறுவனங்கள், திரையரங்குகள், மதுபான கடைகள், விளையாட்டு அரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், வணிக வளாகங்கள், பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் திருமண நிகழ்ச்சிகளுக்கான தடை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேலும் 1334 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 17,296ஆக உயர்ந்துவிட்டது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 559ஆக அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதார அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு லாவ் அகர்வால், நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 1334 பேருக்கு புதிதாக கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாகவும், ஒரே நாளில் வைரசுக்கு 27 பேர் பலியாகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 15,712ஆக அதிகரித்துவிட்டதாகவும் திரு லாவ் அகர்வால் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 17,296ஆக உயர்ந்துவிட்டது. கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கையும் 559ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 2,854 பேர் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம்தான் கொரோனாவின் கோரப்பிடியில் அதிகம் பேர் சிக்கிய மாநிலமாக உள்ளது. அந்த மாநிலத்தில் வைரஸால் பாதிப்படைந்தோரின் எண்ணிக்கை 4,200ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 223 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா பாதிப்பில் 2ஆம் இடத்தில் உள்ள டெல்லியில் 2,003 பேருக்கும், குஜராத்தில் 1,743 பேருக்கும், ராஜஸ்தானில் 1,478 பேருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1,477 பேருக்கும், மத்திய பிரதேசத்தில் 1,407 பேருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 1,099 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் 858 பேருக்கும், ஆந்திராவில் 647 பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் 401 பேருக்கும், கர்நாடகாவில் 390 பேருக்கும், ஜம்மு காஷ்மீரில் 350 பேருக்கும், மேற்கு வங்கத்தில் 310 பேருக்கும், ஹரியானாவில் 250 பேருக்கும், பஞ்சாபில் 244 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 1,64,000ஐ கடந்துள்ளது. மேலும் 24 லட்சம் பேருக்கு வைரஸ் தொற்று பரவியுள்ளது. சீனாவில் ஹூபே மாகாணம் வுஹான் நகரில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் தற்போது உலகின் 210 நாடுகளுக்கு பரவி பெரும் மனித இழப்பை ஏற்படுத்தி வருகிறது. சீனாவில் 4,600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 82,700க்கும் மேற்பட்டோர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கொடிய வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் அந்த முயற்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. இத்தாலியில் 23,600க்கும் மேற்பட்டோர் வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழந்துவிட்டனர். 1,78,000க்கும் மேற்பட்டோர் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்பெயினிலும் கொரோனா வைரஸ் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த நாட்டில் இதுவரை 20,500க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்து விட்டனர். மேலும் 1,96,000க்கும் மேற்பட்டோர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 19,718ஆக உயர்ந்துள்ளது. அந்நாட்டில் 1,52,000க்கும் மேற்பட்டோர் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்தில் கொரோனாவின் வீரியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவரை 16,000க்கும் மேற்பட்டோர் வைரஸ் தாக்கி உயிரிழந்துவிட்டனர்.
மேலும் 1,20,000க்கும் மேற்பட்டோர் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானின் கொரோனா தொற்றால் இதுவரை 5,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் 82,000க்கும் மேற்பட்டோருக்கு வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா வைரஸால் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,64,936 உயர்ந்துவிட்டது. மேலும் 23,99,827 பேர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். 6,15,000க்கும் மேற்பட்டோர் வைரஸ் தாக்கத்திலிருந்து மீண்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவுறுத்தலின் பேரில் அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள், முகக்கவசங்கள் உள்ளிட்ட பொருட்களை கழகத்தினர் வழங்கி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் நங்கநல்லூரில் வீடு வீடாக சென்று பணிபுரியும் சுகாதார பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கரிகாலன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் திருமதி விஜயலட்சுமி, ஆலந்தூர் பகுதி கழக செயலாளர் திரு என் லட்சுமிபதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பானவேடு தோட்டம் கிராமத்தில் வசிக்கும் பொதுமக்களுக்கு காய்கறிகள், மளிகை பொருட்கள், முட்டை, பால் பாக்கெட் உள்ளிட்ட நல உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பூந்தமல்லி ஒன்றிய கழக செயலாளரும் பானவேடு தோட்டம் ஊராட்சி மன்ற தலைவருமான திரு PR சிவசங்கரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஸ்ரீரங்கம் கோட்டத்திற்கு உட்பட்ட 1 முதல் 6 வார்டுகளில் பணிபுரியும் 255 தூய்மை பணியாளர்களுக்கு திருச்சி வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் அரிசி மற்றும் காய்கறி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு R மனோகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரில் கழக பாசறை சார்பில் 13வது வார்டு கடைவீதி, சன்னதி தெரு, மார்க்கெட் தெரு உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் வியாபாரிகள், பொதுமக்கள், காவல்துறையினர் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. கழக மாநில பாசறை செயலாளர் திரு ஜே. சிவா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக மீனவர் அணி சார்பில் மாதவன் நாயர் காலனி பகுதியில் மீனவ மக்களுக்கு உணவு மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. இதில் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் திரு பாலன், மாவட்ட தொழிற்சங்க துணை செயலாளர் திரு சண்முககுமாரி, மீனவர் அணி தலைவர் முனியசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சகாய மாதா நகரில் உள்ள ஏழை எளிய மீனவ குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு செந்தில் முருகன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு டிமிரிலால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்றுக்கு சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் மருந்துகளை வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வாங்க மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில், இன்று முதல் கட்டமான பணிகள் மின் சாதனம் பழுது பார்ப்போர், கொள்ளர்கள், தச்சு வேலை செய்பவர்கள் தொழில் செய்ய அனுமதி வழங்கப்படுவதாக கூறினார். விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தை ஆரம்பிக்கலாம். குறிப்பாக பயிர் செய்வதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் உருவாக்க வேண்டும் என்று மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிறது. அவளுக்கு தேவையான விதைகள், உரங்கள் எடுத்துச் செல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. இந்த உரைக்கடையிலும் விதைக்கடைகளும் திறந்திருக்கும். விவசாயிகள் தங்களுடைய விளைபொருளை மார்க்கெட்டில் கொண்டு வருவதற்கு வாகனங்களுக்கு எந்தவித அனுமதியும் தேவையில்லை. அதேபோல அவர்கள் தங்களுடைய விளைபொருளை மண்டிக்கு கொண்டு வருவதற்கு தடையில்லை. மண்டிகள் திறந்திருக்கும். விவசாயிகள் வழக்கம் போல் தங்களுடைய விவசாய பணியை செய்யலாம். மருத்துவ பரிசோதனை மூலமாகத்தான் கொரோனா தொற்று நோயை கண்டறிந்து அதற்கு பிறகு மருத்துவம் பார்க்க முடியும். ஆகவே
இந்த தொற்று நோயை கண்டறிகின்ற கருவிகள் இல்லை என்று சொன்னால் கொரோனா தொற்று நோயை நாம் ஒழித்துவிட முடியாது. இப்பொழுது நம் கையில் இருக்கிற இந்த உபகரணங்கள் இருந்தால் அதை வைத்து செய்வது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆகவே மத்திய அரசானது மாநிலங்களுக்கு தாராளமாக இந்த உபகரணங்களை கொரோனா தொற்று நோய் பாதிப்பு சம்பந்தமாக கண்டறிவதற்கு தேவையான, அதற்கு மருத்துவம் பார்ப்பதற்கான அந்த உபகரணங்களை பெறுவதற்கு தாராளமாக மாநில அரசுகளுக்கு அவர்கள் அனுமதி வழங்க வேண்டும். ஊரடங்கு உத்தரவால் தூத்துக்குடியில் 800 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வெற்றிலை ஏற்றுமதி செய்ய முடியாமல் கொடியிலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர், முக்காணி, ஏரல், சேதுக்குவாய்தான், உடன்குடி போன்ற பகுதிகளில் சுமார் 800 ஏக்கரில் விவசாயிகள் வெற்றிலை பயிர் செய்து வருகின்றனர். இங்கு பயிரிடப்படும் வெற்றிலை நல்ல காரத்தன்மை உடையதால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்ததால் வெற்றிலை நல்ல விளைச்சல் கண்டுள்ளது. இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக வெற்றிலையை பறிக்க முடியாமலும் வெளியூர்களுக்கு அனுப்ப முடியாமலும் கொடியிலேயே அழுகி வருகின்றன. இதனால் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்ததுடன் வெற்றிலை விவசாயிகளும் பெருத்த நஷ்டத்தில் தவித்து வருகின்றனர். 144 தடை உத்தரவினால் இந்த வெற்றிலை கொடிக்காலை தொழிலாளர்கள் வேலை செய்ய முடியவில்லை. இதனால் இந்த வெற்றிலை கொடிக்கால் என்பது எந்த பராமரிப்பும் செய்ய முடியாதால் இன்றைக்கி கருகி அழுகி மிக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்களும் தனது வாழ்வாதாரம் என்ன செய்வதென்று திகைத்துள்ளனர். ஆகவே இந்த தொழிலாளர்களுக்கு அரசானது நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் கொரோனா தீவிரமடையும் நிலையில் முகக்கவசங்களை பொதுமக்கள் 4 மாதங்களுக்கு பயன்படுத்துவது அவசியம் என்றும், கொரோனா வைரஸ் நுரையீரலை மட்டுமல்ல உணவு பாதையும் பாதிக்கும் தன்மையுடையது என நுரையீரல் சிறப்பு நிபுணர் மருத்துவர் பழனியப்பன் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் சல்மா நடத்திய நேர்காணலை இப்போது காண்போம். உலகையே அச்சுறுத்தக்கூடிய கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் இதற்கு முக்கிய தடுப்பாக கருதப்படுவது முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நாசினிக்கு தெளிப்பு தான் முக்கிய இடம்பெற்றுள்ளது. இதில் அதிக அளவிற்கான முகக்கவசங்கள் பயன்பாடு என்பது தற்போது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்த மாதிரியான நடவடிக்கை இன்னும் எத்தனை மாதங்கள் நீடிக்க வேண்டும், இதனால் எது போன்ற ஒரு பலன்கள் ஏற்படும் என்பது குறித்தான நுரையீரல் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பழனியப்பன் அவர்களிடம் நாம் பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கிறோம். வணக்கம் சார். தற்போது இருக்கிற இந்த கொரோனா தொற்று முக்கிய அந்த அம்சம் என்பது முகக்கவசம். இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், இன்னும் எத்தனை நாட்கள் இது பயன்பாட்டில் இருக்கணும் சார்? முகக்கவசங்கள் 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று இந்த N95 மாஸ்க்னு ஒரு வகையான மாஸ்க்கு, ரெண்டாவது சர்ஜிக்கல் மாஸ்க்னு ஒரு மாஸ்க், மூணாவது நம்ம துணியால் செய்த கவசம். இந்த 3 காமனாக யூஸ் பண்ணுறது இந்த 3 மாஸ்க் தான். இதை தவிர்த்து நிறைய மாஸ்க் இருக்குது, பட் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது இந்த 3 மாஸ்க் தான். இதன் மூலமாக நம்ம மற்றவங்களுக்கு நோய் கொடுப்பதையும் தடுக்கலாம், நோயாளிகிட்டேருந்து நம்மளுக்கு வர்றதையும் நம்ம தவிர்க்கலாம். அதனால் கண்டிப்பாக இந்த முகக்கவசம் ரொம்ப அவசியம். இந்த முகக்கவசம் மாஸ்க் ஏசிம்டமேட்டிக் ஸ்டேஜ் போகும். இப்போ நோய் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வந்திருக்குது. இன்னும் இது குறைஞ்சி கம்ப்ளீட்டாக நார்மல் ஆனாலும் அங்கங்கே ஒரு பேஷண்ட் வரலாம். அப்போ யாருக்கு நோய் இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு நோய் அவங்க உடம்புல இருக்கும், ஆனால் அவங்க சிம்டம்ஸ் இருக்காது. அதனால யாராக இருந்தாலும் அட்லீஸ்ட் 2-3 மாதத்துக்கு மாஸ்க் அணிந்து வெளியில் செல்வது தான் நல்லது. சாதாரணமாகவே இந்த நுரையீரலில் இப்போ இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் என்பது முதல்ல நுரையீரலுக்கு போகும். ஒருவேளை நுரையீரலுக்கு போகாமல் உணவு குழாயில் போனால் இது எளிதாக செத்துரும், அதோட பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு சமூக வலைதளங்களில் பல்வேறு வீடியோக்கள் பரவுது. அது உண்மையா சார்? இல்லை, ஜிஐ ட்ராக்டும் பாதிப்பு அடையுது கொரோனா வைரஸில். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மலத்தில் கொரோனா வைரஸ் இருக்கிறதா நிறைய இப்போ ரிசர்ச்சில் நிறைய வருது, பேப்பர்ஸ் நிறைய வருது. அதனால் இது பயங்கர கான்ட்ரவர்ஷியல் இது. ஆனால் ஜிஐ ட்ராக்டும் வயிறு, குடல் போன்ற பகுதிகளும் கொரோனா நோயினால் பாதிப்பு
பாதிப்பு வருது. தொடர்ந்து தற்போது வரைக்குமாக இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்து கொண்டிருந்தாலும் கூட அதோட தடுப்பு நடவடிக்கையாக முகக்கவசங்கள், சானிடைசர் அதிக அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட குறிப்பாக இது போன்ற இந்த கொரோனா தொற்று போன்ற நோய்களை தடுப்பதற்காக உடற்பயிற்சி என்பது பிரதானமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து தரப்பினருமே உடற்பயிற்சி மேற்கொண்டால் இது போன்ற நோய்களை எளிதாக எதிர்கொள்ளலாம் என்பதுதான் மருத்துவரின் கருத்தாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேரனுடன் சல்மான் பாரிஸ். ஊரடங்கு உத்தரவால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என நெல்லை மாவட்டத்தில் உள்ள கரகாட்ட கலைஞர்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். எங்களுக்கு பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 3 மாதம் தான் திருவிழாக்கள், கோயில் விழாக்கள், கும்பாசியங்கள், திருமணம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். அனைத்து ப்ரோக்ராமும் ரத்தாகிவிட்டது. அதனால் தாங்கள் குடும்பத்துக்கு 5000 நிதி வழங்குமாறு மிக தாமதமாக கேட்டுக்கொள்கிறோம். 144 தடை உத்தரவை மீறிய நபரை கேரள போலீஸ் கண்டித்ததால் நடுரோட்டில் இளைஞர் தீ குளித்ததால் மூணாறு அருகே பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே சூரியநெல்லி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தடை உத்தரவை மீறி இருசக்கர வாகனத்தில் வந்த சின்னக்கானல் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்ற இளைஞரின் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனால் மனமுடைந்த அந்த நபர் தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளித்தார். நடுரோட்டில் எரியும் தீயுடன் இளைஞர் நடனமாடியதால் அதிர்ச்சியடைந்த அருகில் இருந்தவர்கள் உடனடியாக துணி மற்றும் தண்ணீரால் தீயை அணைத்தனர். இதனையடுத்து தீக்காயங்களுடன் இளைஞரை மீட்டு கோட்டயம் மருத்துவமனையில் போலீசார் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தீக்குளித்த இளைஞர் கஞ்சா, மதுபானம் உள்ளிட்ட பல்வேறு போதை பழக்கங்கள் உள்ளவர் என்றும் அவர் மீது பல வழக்குகள் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து சாந்தம்பாறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ஊரடங்கை மீறிய இளைஞர் நடுரோட்டில் தீக்குளித்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.